ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கும் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ்க்கும் இன்றைக்கி நடக்க போகிற எலிமினேட்டர் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 கேமுக்கும் நான் ப்ரெடிக்ஷன் வீடியோ பேசல நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டேஸில் 4 கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ராபேக்காக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி கிளியராக பேசியிருந்தோம். ஸோ இப்போது அதே விஷயம் தான். லாஸ்ட் கேம் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக நேற்று வின் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஒரு 3 டேஸ் பிரேக் கிடச்சிருக்கும், ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல்ஸ்க்கு லாஸ்ட் இயர் மாதிரியே குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ இந்த கேமில் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல்ஸில் டெல்லியை போய் 15th மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 டீமுக்குமே ரொம்ப முக்கியம். எம்ஐ உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் இந்த 2 டீமும் பார்த்தீங்க அப்படின்னா லீக் போட்டி ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதில் எம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி. ஸோ இந்த ஒரு கிரவுண்டில் அட்வான்டேஜ் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கு ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. சம் சேஞ்சஸும் நம்ம டீமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் குஜராத் இந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் கூட கம்பேர் பண்ணியில் சூப்பராக ஆடி இருக்காங்க. ஆஷ்லி கார்டனோட கேப்டன்சி சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்சுக்கு ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கு கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் அண்ட் கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரபோன் ஸ்டேடியம் மும்பையில் வச்சு தான் இந்த மேட்ச் நடக்குது. லாஸ்ட் 2 கேம்ஸ் எந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணாங்களோ அதே கிரவுண்டில் வச்சு தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. 13 மார்ச் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் எம்ஐ உமன் ஆர்சிபி உமன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டர் பவுண்டரிஸ் இருக்குது. இந்த சீசனில் ப்ளே பண்ண 2 மேட்ச்சுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. செகண்டாக பேட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கேமில் 9 ரன்லையும், 2வது மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 10 ரன் வித்தியாசம் தான் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ரன்ஸ் நல்லாவே வருது. பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லா பிச்சு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்பின் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி பெட்டர் அட்வான்டேஜ் பவுலிங் யூனிட்டில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. மொத்தமாக 13 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. WPL 6 கேம்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங்கும் 7 கேம்ஸ் செகண்ட் பேட்டிங்கும் வின் பண்ணியிருக்காங்க. 150 கீழே 4 முறையும், 150லேருந்து 169க்குள்ளே 3 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 3 முறையும், 190க்கு மேலே 3 முறை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் 6 கேமில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பாலர்ஸ்க்கு வெறும் 20 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸ்க்கு 43 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பேஸ் பாலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல ஸ்பின்னர்ஸ்க்கு 2 மடங்குக்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 175 அப்படின்னு வைக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹையர் ஸ்கோர் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் 223 அப்படின்னு நடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பொறுத்த வரைக்குமே டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் 131 அப்படின்னு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு 4 கேம்ஸில் இந்த சீசன் நடந்த 2 மேட்ச் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் சீசன் நடந்த மேட்சஸ் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் சீசன் கூட நடக்கல, அதுக்கு முந்தின சீசன் 2023 தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கல லாஸ்ட் 2 கேம்ஸில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண ஆர்சிபி 199 ரன் அடிக்கிறாங்க, 3 விக்கெட் போகுது. சேஸ் பண்ண எம்ஐ பார்த்திங்க அப்படின்னா 188 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 11 ரனில் தான் மேட்சை விட்டுருக்காங்க. 20 ஓவர் ஃபுல்லாக ஆடி இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் 3 விக்கெட் கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ்க்கு 5, ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் எம்ஐக்கும் குஜராத்துக்கும் இடையே நடந்த மேட்ச். ஸோ இதே 2 டீம் தான் இந்த பர்டிகுலர் எலிமினேட்டரில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ண மும்பை பார்த்திங்க அப்படின்னா 179க்கு 6 சொல்லி ஸ்கோர் பண்ணுறாங்க. சேஸ் பண்ண குஜராத் 170க்கு 10 அப்படின்னு சொல்லி 9 ரனில் மேட்சை விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கேமில் அதே மாதிரி தான் பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்பின் பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட் கிடச்சிருக்கு. பேஸ் பவுலர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் 2, ஸ்பின் பவுலர்ஸ்க்கு 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின் பவுலர்ஸ்க்கு போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பேஸ் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி பவுலிங் செகண்ட், பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணுது டீசெண்டாக அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ பவுலிங் யூனிட்டில் ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 16 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட்ஸும், லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஓவரால் நம்ம பார்க்கல 20 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு.
லெக் பிரேக் போல ஸ்பின்னர்ஸில் பொறுத்த வரைக்கும் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 12 விக்கெட்டும், ஆஃப் பிரேக்கு 21 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து கிடச்சிருக்கு. இப்போது ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 6 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. இது வரைக்கும் WPLல 6 முறையுமே மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா லாஸ்ட் கேம் வந்து 2 டீமுமே லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வின்னுக்காக உள்ளே வராங்க, வின் பண்ணால் தான் ஃபைனல் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் 2 டீமும் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸோட ஒரு பிளேயிங் 11ல் ஹீலி மேத்யூஸ், அமேலியா கர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நட்சர் புருண்டி, ஹர்மன்பிரீத் கவுர், எஸ்திகா பாட்டியா, அமோன்ஜித் கவுர், அடுத்ததாக சஞ்சீவன் சஞ்சனா, ஜி கமலினி, சன்ஸ்கிருதி குப்தா, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஷப்னின் இஸ்மாயில், அடுத்து சிசோடியா. ஸோ இதுதான் வந்து எம்ஐ உமன்ஸோட ஒரு பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. லாஸ்ட் கேமில் பேட்டிங்கில் நிறைய ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக டாப் ஆர்டர்ஸில் கன்சிஸ்டன்சியான பர்ஃபார்மன்ஸ் யாரும் கொடுக்காத ரீசனுக்காக லாஸ்ட் மேட்ச் வந்து கிட்ட போய் மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சைகா இஷாக் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ளே ஆஃப் கேமு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்காக இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் சிசோடியாவை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷப்னின் இஸ்மாயில் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஹீலி மேத்யூஸ், அமேலியா கர் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ஃபுல் 4 ஓவர்ஸ் கோட்டாக முடிக்கிறாங்க. மற்ற பவுலர்ஸ் அதாவது குறிப்பாக நட்சர் மூட்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கேமில் கூட 2 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணி 16 விட்டு கொடுத்து விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டு ஒரு 2-3 கேம்ஸில் நட்சர் மூட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மேட்ச்சுக்கு சன்ஸ்கிருதி குப்தா பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ், நட்சர் இருந்து 4 ஓவர்ஸ் வரைக்கும் இப்போ அதாவது ஒரு முக்கியமான எலிமினேட்டர் மேட்ச் அப்படிங்கிற ரீசனுக்காக 4 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அமோன்ஜித் கவுர்ட்டை தான் போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் 97% வந்து ஹீலி மேத்யூஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் நமக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூலையுமே பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக பேட் பண்ணி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த டீமுக்கு நடந்த மேட்ச்சில் 27 ரன் அடித்து 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி அந்த 27 ரன்ஸும், செகண்ட் பவுலிங்கில் 3 விக்கெட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க. போத் இன்னிங்ஸும் ஹீலி மேத்யூஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு சிவிசி பிக்காக தெரிய வராங்க. அமேலியா கர் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் கிட்டே எடுத்திருந்தாங்க. ஸோ நல்லா பவுல் பண்ணி ஓப்பனிங்லேயும் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட் கிட்டே எடுத்திருந்தாங்க லெக் ஸ்பின் பவுலிங்கில். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துக்கலாம். பிச்சில் மாய்ஸ்சரைஸ் கிடையாது, டியூவும் வராது, அந்த சான்ஸும் கிடையாது. ஸோ லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு பிச்சில் 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ்ட் ஒரு 6 கேம்ஸில். ஸோ ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர் தான் அந்த மேட்ச்க்கு வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக பிரியா மிஸ்ரா ஆப்போசிட்டில் ப்ளே பண்ணலாம். பட் ஓஸ் கொடுப்பாங்களாங்கிறது தெரியலை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸுமே அமேலியா கர் பிக் பண்ணுங்கள். செகண்டாக பவுல் பண்ணியில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நட்சர் ப்ரூண்ட்டு 98% கிட்டே ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேம் பேட்டிங்கில் ஒரு 69. பவுலிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2-3 கேம்ஸாகவே அவங்களுக்கு லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸாகவே பெருசாக விக்கெட்ஸ் கிடைக்கல. பேட்டிங் வச்சு மட்டுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியில் சிவிசி ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. 4 ஓவர்ஸ் பவுல் பண்ண போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக நமக்கு இருக்கும். அடுத்ததாக ஹர்மன்பிரீத் கவுரோட ஒரு பெஸ்ட்டு டீம், ஃபேவரட் டீம் அப்படின்னா நம்ம குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் சொல்லலாம். ரிவர்ஸ் பிக்சர்ஸில் கூட ஒரு 54 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த மேட்ச்க்கு. ஒரு ரிஸ்க்கான சிவிசியை மும்பை டீம் சைட் பார்த்திங்க அப்படின்னா ஹர்மன்பிரீத் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக எஸ்திகா பாட்டியா 20 ஹெட் வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா 22. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். பெத்மூனே வர்சஸ் எஸ்திகா பாட்டியா இந்த 2 பிளேயர்ஸில் யாருக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குன்னா பெத்மூனே தான். ஸோ அவங்க ஆஸ்திரேலியாவுக்கும் சரி நிறைய கிரிக்கெட் ஆடிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாகவும் டொமஸ்டிக்கில் நல்லா இருந்திருக்கு. ஓப்பனிங்கும் வராங்க. பவர் பிளேயில் மினிமமாக ஒரு 20 ரன்ஸ் பவுண்ட்ரிஸில் ஸ்கோர் பண்ணாலே அவங்க ஈஸியாக ட்ரீம் டீமில் வந்துடுவாங்க. ஸோ எஸ்திகா பாட்டியா கூட கம்பேர் பண்ணி நீங்கள் பெத்மூனிக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அமோன்ஜித் கவுர் பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. வென்யூலையும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஆடினது கிடையாது. ஸோ லாஸ்ட் கேமில் ஒரு 17 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பவுல் பண்ணாங்க, பட் விக்கெட் கிடைக்கல. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணியில் மட்டும் நீங்கள் அதிக ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக கிராண்ட் லீக்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது சஞ்சீவன் சஞ்சனா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. லாஸ்ட்டு கேமில் ஒரு சூப்பரான சேஸில் நம்ம எப்போவுமே உங்களை மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணியில் இவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பண்ணுவாங்க. பவுண்ட்ரிஸில் வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் வந்து உங்களுக்கு சஞ்சீவன் சஞ்சனா வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க.
கமலினி. ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணல ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் பேட்டிங்கில் இந்த டீமில் இவங்களுக்கு பேட்டிங் வராது லாஸ்ட் மேட்ச் மாதிரி அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக சன்ஸ்கிருதி குப்தா. ஸோ லாஸ்ட் மேட்சும் பெருசாக விக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ ரேராக போகிறவங்க ஃபஸ்ட்டாக போல் பண்ணல நீங்கள் இவங்களை சம் டீம்ஸில் ரிஸ்க்காக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டீம்ஸில் மட்டும் ஃபஸ்ட் பவுலிங்கில் பிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஷப்னின் இஸ்மாயில் 76% பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு இவங்க ப்ளே பண்ண 4 கேம்ஸில் மொத்தமே 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அந்த 2 விக்கெட்டும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் எடுத்திருக்காங்க. அதுலேயும் செகண்ட் பவுலிங் பண்ணையில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வென்யூ ஸ்டாட்ஸ் பெருசாக இல்லாட்டாலும் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரியுது. சிசோடியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக இருக்காங்க ப்ரோ, ஸ்டாட்ஸ் வைஸாகவும் பெருசாக இல்லை, நாங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்னா எஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போது இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமில் சேஞ்சஸ் ஏதாவது எதிர்பார்க்கலாமானா ஃபாரினர்ஸில் நம்ம எந்த சேஞ்சஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்தியன் பிளேயர்ஸில் ஷைகா இஷாக் பார்த்திங்க அப்படின்னா சிசோடியாவை ரிப்ளேஸ் பண்ணி வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி ஷைகா இஷாக் வந்தாங்க அப்படின்னா எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக செகண்டாக போல் பண்ணியில் விசி கொடுக்கறது மெகாஜியல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு ஹீலி மேத்யூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனுஜா கன்வர் வந்து 3 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் கார்னர் 4 முறை. பெருசாக மற்ற போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இல்லை. எஸ்டிகாவும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக யாருக்கு அகேன்ஸ்டாகவும் வீக்னஸ் தெரியலை. நேட்ஸோர் ப்ரூன்ட்டு டியாண்ட்ரா டாட்டின் 2 முறை விக்கெட் எடுத்துக்காங்க. மற்றபடி எந்த பவுலர்ஸும் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை. ஹர்மன் ப்ரீட்டுக்குமே விக்கெட்ஸ் எதுவுமே இல்லை. ஆஷ் கார்னர் நல்லா அடிச்சிருக்காங்க. 75 பாலுக்கு 126ங்கிறது செம ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காங்க. 150 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே இவங்களுக்கு வீக்னஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து தான் அமேலியா கர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் வீக்னஸ் இல்லை, பெருசாக யாரும் விக்கெட்ஸ் வந்து எடுக்கலை. ஸோ பெருசாக அங்கே ஆப்போசிட்டில் குஜராத் ஜெயின்ஸ் டீமில் இவங்க அதாவது மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணுற அளவுக்கான பவுலிங் யூனிட் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக பார்த்துடலாம். நீங்கள் 2 இன்னிங்ஸுமே எந்த பிளேயரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 2 3 4. ஸோ இந்த 4 பிளேயர்ஸுமே நீங்கள் உங்களோட போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ஒரு டீம் மேக் பண்ணிங்கன்னா இந்த 4 பிளேயர்ஸை அந்த டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம் எந்த இன்னிங்ஸ்னாலுமே. இப்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வைஸாக எந்தெந்த ஒரு சிங்கிள் இன்னிங்ஸில் மட்டும் எந்த பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அமோன்ஜித் கவுர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஷப்னின் இஸ்மாயிலை நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஸ்டார்ட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதிக அட்வான்டேஜ் வந்து நீங்கள் செகண்டாக போல் பண்ணியில் கொடுக்குறது ஷப்னின் இஸ்மாயிலுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி சஞ்சீவன் சஞ்சனாவை நீங்கள் செகண்டாக பேட் பண்ணியில் பிக் பண்ணிக்கலாம். சன்ஸ்கிருதி குப்தாவை ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரும் இல்லை. எஸ்டிகா பாட்டியா இன்கேஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணால் மட்டும் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது என்னோட 7 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 இந்த 4 பிளேஸ் பிக் பண்ணிக்கிறேன். ஷப்னின் இஸ்மாயில் ஆசிஸும் நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சன்ஸ்கிருதி குப்தா அமோன்ஜித் கவுர் அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேஸ் எல்லாம் பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ குஜராத் ஜெயின்ஸோட ஒரு பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெத் மூனே ஹர்லின் டியோல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆஷ் கார்னர் டியாண்ட்ரா டாட்டின் ஷிம்ரன் ஷேக், அடுத்து பிஓபி லிச்ஃபீல்ட், அடுத்ததாக ஃபுலாமட்டி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்மீர் கௌதம், தனுஜா கன்வர், மேக்னா சிங், பிரியா மிஸ்ரா. ஸோ இதான் வந்து ஜிஜியோட ஒரு பிளேயிங் லெவனாக இருக்குது. ஸோ இதில் பேட்டிங் ஆர்டர் சேஞ்சஸ் ஆகும். டியாண்ட்ரா டாட்டின் லேட்டராக தான் வருவாங்க. ஸோ சிம்ரன் ஷேக்காக இருக்கட்டும், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பிஓபி லிச்ஃபீல்டாக இருக்கட்டும் மேலே ப்ரமோட் பண்ணி ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 4 ஓவர்ஸ் வந்து யார்கிட்ட நம்ம டிஃபால்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆஷ் கார்னர், டியாண்ட்ரா டாட்டின், தனுஜா கன்வர் இந்த 3 பவுலர்ஸ்டையும் நம்ம 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கஷ்மீர் கௌதம் கூட நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர்ஸ் கம்மியாக போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ் அப்படின்னா மேக்னா சிங்காக இருக்கட்டும், பிரியா மிஸ்ராவாக இருக்கட்டும், இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓவர்ஸ் கம்மியாக போல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்போது குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸில் ஒரு பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட 90% வந்து பெத் மூனி ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பெத் மூனிக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஸ்டாட்ஸ் வைஸாக போனீங்கன்னா நல்ல பிக்காக இருப்பாங்க. பட் சேஸில் இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது பெட்டர். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க விக்கெட் கீப்பிங் ஃபஸ்ட்டு பண்ணையில்
மினிமமாக 2 கேட்ச், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டெம்பிங், ஒரு ரன் அவுட்னு சொல்லி சம்திங் 30 பாயிண்ட்ஸோடு தான் அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணிலே வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஓப்பனிங் வராங்க, இனிஷியலாக ஒரு 4 பவுண்ட்ரிஸ் அடித்தா கூட அது நமக்கு ஒரு 16 பாயிண்ட் அப்படிங்கிற ரீசனுக்காக ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட இவங்க சாலிடாக ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே பெத்மூனி இம்பார்ட்டன்ஸ் தான். ஹர்லின் டியூல் பொறுத்த வரைக்கும் 77% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் ஒரு 70 ரன் கிட்ட லாஸ்ட்டு மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் நம்ம ஒரு ஹெட்வேட்டில் 70 ரன் அடிக்கல, 24 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நம்ம கூட ஃப்ளாப் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 24 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 77% பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் போத் இன்னிங்ஸுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணலாம். ரீசன் என்ன அப்படின்னா ஓப்பனிங் வராங்க. ஸோ லாஸ்ட்டு ஒரு 2-3 கேம்ஸாக டபுள் டிஜிட்டில் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல டச்சில் இருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக் போகிறவங்க செகண்டாக பேட் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியில் மட்டும் ரிஸ்க்காக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஆஷ் கார்னர் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். சிவிசி ட்ரை பண்ணலாமா? லாஸ்ட்டு 2-3 கேம்ஸாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ணியில் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டியாண்ட்ரா டாட்டின் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் வென்யூவில் ரெண்டுலேயுமே பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ ஹெட் டு ஹெட்லாம் கிட்டத்தட்ட 2 மேட்ச் ஆடி 4 ஓவர்ஸ் போல் பண்ணியுமே அவங்களுக்கு கிடைக்கல ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் கூட. ஸோ எப்போவுமே அவங்க ஃபஸ்ட் பவுலிங் எஃபெக்டிவாக இருப்பாங்க, டெத்தில் போல் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சுக்கு நான் இவங்ககிட்ட இருந்து ஒரு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேட்டிங்கில் ஒரு 20 ரன்ஸ் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணல நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணிக்கலாம். ஷிம்ரன் ஷேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 3, நம்பர் 4 வந்தால் மட்டும் உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். இல்லை நம்பர் 6, நம்பர் 7னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணல ஷிம்ரனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பிஓபி லிச்ஃபீல்ட் வந்து மேலே தான் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஒரு 22 மட்டும்தான் லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ரிவர்ஸ் பிக்சர்ஸில். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் செகண்ட் பண்ணையில் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருப்பாங்க 21% அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபுல்லாமட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 61 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்களை பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்டாக பண்ணையில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா செகண்ட் பேட் பண்ணுற டீம் ரொம்ப பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. 26% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்ஸ் வைஸாக சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. கஷ்வி கௌதம் ஒரு சேஃபான டீசெண்ட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். குறிப்பாக செகண்டாக போல் பண்ணியில் மட்டும் உங்கள் டீமில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸும் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு தனுஜா கன்வர் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணலாமான்னா ரிஸ்க்கு தான். செகண்டாக போல் பண்ணியில் மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டாட்ஸ் வைஸாக எப்போவுமே நல்ல செகண்ட் போலிங்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறாங்க. டீசெண்டாக பேட்டிங்கும் ஆட முடியும். ஒரு 15-16 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியும். பட் அந்தளவுக்கு மேட்ச் போதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேக்னா சிங் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணால் மட்டும் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரியா மிஸ்ரா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் 18% ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்டாக போல் பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் உங்கள் கிராண்ட் லீக் டீமில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? லோரா உல்பார்ட் உள்ளே வர போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இன்கேஸ் பிஓபி லிச்ஃபீல்டுக்கு ரிப்ளேஸ் பண்ணி லோரா உல்பார்ட் ஓப்பன் வந்தாங்க அப்படின்னா ஹர்லின் டியூலேருந்து ஆஸ் யூஸ்வல் 1 டவுன் இறங்குற மாதிரி 1 டவுன் தான் இறங்குவாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உல்பார்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், சவுத் ஆஃப்ரிக்கன் ரீசன்ட் T20 கேப்டன். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த சீசனில் கொஞ்சம் இன் அவுட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீக்னஸ் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு. குறிப்பாக பெத்மூனிவை அமேலியா கெர் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை, ஹீலி மேத்யூஸ் 3 முறை, இஸ்மாயில் 4 முறை, ஷைகா இஷாக் வந்து 3 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா லிச்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் அமேலியா கெர் 5 முறை, ஷப்னின் இஸ்மாயில் 3 முறைங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஷிம்ரன் ஷேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹீலி மேத்யூஸ் 2 முறையும், ஆஷ் கார்னர் பொறுத்த வரைக்கும் ஷப்னின் இஸ்மாயில் 2 முறை, நாட்ஸர் ப்ரூன் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா டியாண்ட்ரா டாட்டினுக்கு அமேலியா கெர்ரும் ஹீலி மேத்யூஸும் மிகப்பெரிய வீக்னஸாக இருக்காங்க.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்லின் டியூல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவுமே ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஷப்னின் இஸ்மாயிலுக்கு அகேன்ஸ்டாக 9 பால் ஃபேஸ் பண்ணி வெறும் 2 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நியூ பால் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஷப்னின் இஸ்மாயில் தான் போல் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஹர்லின் டியூல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஷப்னின் இஸ்மாயில் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் பிக்கு, ஹர்லின் டியூல் வந்து உங்களுக்கு செகண்ட் பவுலிங்கில் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் அந்த பேட்டில் வந்து கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பிளேயிங் லெவனில் ஃபஸ்ட்டு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ், டபுள் ஆப்ஷன் கூடவே பார்த்திங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே நம்ம எந்த பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெத் மூனி உங்களுக்கு 2 இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. அடுத்தது ஆஷ் கார்னர், இந்த 2 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மொத்த டீம்லேயும் இந்த 2 பிளேயர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக தெரிய வராங்க. ஸோ மற்றபடி சிங்கிள் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்லின் டியூல்னால் உங்களுக்கு செகண்டாக பேட் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். டியாண்ட்ரா டாட்டின் வந்து ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபுலாமட்டி செகண்டாக பேட் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். தனுஜா கன்வர் வந்து செகண்டாக போல் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் பிரியா மிஸ்ரா செகண்டாக போல் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த 7 பிளேயர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாகவும் இந்த பர்டிகுலர் டீமில் நமக்கு தெரிய வராங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான சேஃப் சிவிசியில் நட்சர் போட்டு ஹீலி மேத்யூஸ் ஆஸ் யூஸ்வல் ஆஷ் கார்னர் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீமில் பெத் மூனே மட்டுமே விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஹர்மன் பிரீத் கவுரும் ஹர்லின் டியூலும் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீலி மேத்யூஸ் நட்சர் போட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அமேலியா கர் பிக் பண்ணியிருக்கோம். ஆஷ் கார்னர், டியாண்ட்ரா டாட்டின், அடுத்ததாக கஷ்மீர் கௌதம் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷப்னின் இஸ்மாயிலும் தனுஜா கன்வரையும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் நாட்சவர், வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஹீலி மேத்யூஸ்னு சொல்லி சேஃப் டீம் தான். ஸோ ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.